இப்போ பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த மியூசியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சங்கு, கோரல் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ விதவிதமாக வச்சுருந்தாங்க. இவ்வளோலாம் இருக்கா அப்படின்றது வந்து நான் இன்றைக்கி தான் நேரில் வந்து பார்க்குறேன். கடலில் இது மாதிரிலாம் இவ்வளோ சங்கு வகைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. எல்லாமே குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அழகாக வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி சங்கை வச்சே நிறைய வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. ட்ரெயின், ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. வலம்புரி சங்கிலே எவ்வளோ விதவிதமான சங்கெல்லாம் இருக்குது. பெரிய மியூசியம் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. சங்கில் பண்ண செயின், ப்ரைஸ்லெட் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மெரினா பீச்சில் வாங்கியிருக்கேனே தவிர இவ்வளோ விதவிதமான சங்கில் வகைகள்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஹார்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு உள்ளே. இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா தான் ஏதோ போகலாம் எல்லாரும் சொல்கிறாங்களே, நான் டைனோசர் பார்க் பார்க்குறதுக்காக தான் வந்து மெயினாக போனேன். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே குட்டி குட்டி சிப்பி, பெரிய சிப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நத்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் ரொம்ப குட்டி நத்தெல்லாம் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போடணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ் மியூசியமுக்கு தான் வந்து போக போகிறோம். 200 ருபீஸ்க்கு இவ்வளோ உள்ளே வந்து இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு வீக்கெண்டில் எங்கன்னா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ஸ்ரீஷல் மியூசியத்தை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் மியூசியம் வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. இது வந்து நிறைய ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன பிளேஸ் தான் இது. நம்ம வந்து இப்படி உள்ளே போயிட்டு உடனே வெளில வந்துடலாம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் நிறைய ஃபிஷ்ஷும் வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் வந்து இருந்துச்சு. மேக்னா குட்டி ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தா. அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததான் வந்துட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பக்கத்துலேயே. இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து அந்த காலத்துலேருந்து மீன் பிடிச்சாங்க, இப்போ எப்படி மீன் பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி அழகாக வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே வெளிநாடுகளில் எப்படி கப்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு நாட்டிலையும் எப்படி கப்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க மினியேச்சராக. இது வந்துட்டு கப்பல் மியூசியம். இங்கேருந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைனோசர் பார்க்குக்கு தான் வந்து போக போகிறோம். மெயினாக நம்ம வந்தது வந்து டைனோசர் பார்க்குறதுக்காக தான். பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. நீங்களே வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து கேட்டு பாருங்கள். டைனோ